அதிக கட்டணம் வசூலிக்கும் மற்றும் பயண சீட்டுகளை வழங்காத பேருந்துகள் குறித்து புகார் அளிக்குமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு பயணிகளிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. இது தொடர்பாக இந்த ஒரு போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு செய்ய முடியும் என அந்த ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி நிலான் மிராண்டா தெரிவித்திருக்கிறார். அத்துடன் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அல்லது தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிற்கும் இது குறித்து அறிவிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். முறைப்பாடுகளை அறிவிக்க 1955 என்ற உடனடி தொலைபேசி இலக்கம் 24 மணி நேரமும் செயல்படும் என்று கலாநிதி நிலான் மிராண்டா தெரிவித்திருக்கிறார். இதேவேளை புத்தாண்டு காலத்தில் பயணிகளிடம் அதிகப்படியான கட்டணங்களை அறவிட்ட 80 பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதன் நடமாடும் பேருந்து பரிசோதனை பிரிவின் பிரதானி ரோஹன வத்தேக இது குறித்து தெரிவிக்கையில் கடந்த 8ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை 680 பேருந்துகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறினார். இதன்போது அதிக கட்டணம் வசூலித்த 80 பேருந்துகள் கண்டறியப்பட்டதுடன் மேலதிகமாக பெறப்பட்ட பணம் மீள பயணிகளுக்கே வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் குறித்த பேருந்து நிர்வாகங்களுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று மாத்திரம் சுமார் 150 பேருந்துகள் சோதனையிடப்பட்டதில் 12 பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலித்தமை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசேட சுற்றுவளைப்பு நடவடிக்கை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை 24 மணித்தியாலங்களும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் மீது போர் பதற்றங்கள் உலகளவில் அதிகரித்து வரும் நிலையில் வடகொரியா இன்று ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி சோதனை நடத்தியிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் நிலவும் சூழலில் இந்த நடவடிக்கை சர்வதேச அரங்கில் பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. வடகொரியாவின் கிழக்கு கடற்கரையில் உள்ள சின்ஃபோ நகருக்கு அருகில் இன்று காலை சுமார் 6:10 மணியளவில் ஏவப்பட்ட ஏவுகணைகள் சுமார் 140 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து கடலில் விழுந்திருக்கின்றது. இது இந்த மாதத்தில் வடகொரியா மேற்கொண்ட 4வது ஏவுகணை சோதனையாகவும் இந்த ஆண்டில் 7வது முறையாகவும் பதிவாகியிருக்கிறது. ஈரான் மீது நடைபெறும் அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்கள் மற்றும் ஈரானின் அணுசக்தி திட்டங்களை கட்டுப்படுத்தும் முயற்சிகளுக்கு மத்தியில் வடகொரியா தனது அணு மாற்றம் பாதுகாப்பு திறனை வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த சோதனைகளை மேற்கொள்வதாக நிபுணர்கள் கருதுகின்றனர். ஈரானை போல அல்லாமல் எங்களிடம் வலுவான தற்காப்பு திறன் உள்ளது என்பதை காட்டவே இந்த ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டிருக்கலாம் என தென்கொரியாவின் முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் கிம் சிஜான் தெரிவித்திருக்கிறார். தென்கொரியாவின் ஜனாதிபதி மாளிகை அவசர பாதுகாப்பு கூட்டத்தை உடனடியாக கூட்டியது. இந்த நடவடிக்கை ஐநா பாதுகாப்பு சபை தீர்மானங்களை மீறுவதாகவும் தூண்டிவிடும் செயல் எனவும் தென்கொரியா கண்டித்திருக்கிறது. அதேபோல் ஜப்பான் அரசு ஏவுகணைகள் அதன் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திற்குள் விழவில்லை என்பதை உறுதிப்படுத்தியதுடன் வடகொரியாவின் தொடர்ச்சியான நடவடிக்கைகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. மேலும் வடகொரியா தனது அணு ஆயுத திறனை தீவிரமாக மேம்படுத்தி வருவதாகவும் புதிய யுரேனியம் செறிவூட்டல் நிலையம் இயங்க தொடங்கியிருக்கலாம் எனவும் சர்வதேச அணுசக்தி முகாமைத்துவ தலைவர் ரஃபேல் கிராசி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்.